அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். கிரெய்க் ப்ரூவர் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான சாங் சங் ப்ளூ என்ற அமெரிக்கன் பயோகிராஃபி மியூசிக்கல் டிராமா படத்தின் விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். மைக் மற்றும் கிளேர் என்ற ரெண்டு சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை பற்றிய உண்மை கதை இது. மைக் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், பிரபலமான சிலரை போல மேடையில பாடுறவரு. கிளேரும் ஒரு பாடகி தான். இருவரும் இசையின் மூலமா சந்திச்சு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணையா ஆகுறாங்க. கிளேர் மைக்கிற்கு ஒரு புதிய பாதையை காட்டுறாங்க. அது என்னன்னா, அமெரிக்காவின் பிரபல பாடகர் மற்றும் இசையமைப்பாளரான நெயில் டைமண்டோட பாடல்களை மையமா வச்சு பாடும் டுவோவாக மாறலான்னு முடிவெடுத்து அதிலிருந்து லைட்னிங் அண்ட் தண்டர் என்ற ஜோடியா மைக் மற்றும் கிளேர் உருவாகுறாங்க. ஆரம்பத்துல தடைகள் இருந்தாலும் தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணி மக்களின் அன்பை மெதுவா சம்பாதிக்கிறாங்க. இசைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம தங்கள் குடும்பத்தையும் சிறப்பா பாத்துக்கிற இவங்க வாழ்க்கை பயணத்துல எதிர்பாராத சம்பவங்கள், மன அழுத்தம், உடல் மற்றும் மன போராட்டங்கள் என பல கஷ்டங்களை இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வருது. அந்த கஷ்டங்களை எல்லாம் இவங்க எப்படி எதிர்கொண்டாங்க, ஒருவரை ஒருவர் எப்படி தாங்கி நின்னாங்க என்பதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். இந்த படம் புகழின் உச்சத்தில் இருக்கும் ஒரு பெரிய மியூசிக் ஸ்டாருடைய வாழ்க்கை பற்றிய பயோபிக் இல்ல. நெயில் டைமண்ட் பாடல்களை நேசிச்சு அதையே தங்கள் வாழ்க்கையா மாற்றிக்கொண்ட லைட்னிங் மற்றும் தண்டர் என்ற திருமணமான ஜோடியின் உண்மையான வாழ்க்கை கதை. இம்பர்சனேட்டர் என்ற கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துகிற இந்த படம் ஸ்டார்டிங் சீன்ல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. மேடையில பாடுவது மட்டும் இவங்களோட வாழ்க்கை இல்ல, அதற்கு பின்னால் இருக்கிற கடினமான பயிற்சி, அப்பப்ப சந்திக்கிற அவமானம் மற்றும் தோல்வி என மக்கள் கை தட்டுற அந்த ஒரு நிமிஷத்துக்காக இவங்க போடுற கடினமான உழைப்பு என இதையெல்லாம் ரொம்ப இயல்பா இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இந்த படத்தின் இசை நெயில் டைமண்ட் மீது இருக்கிறோம் இவங்களோட காதலை வெளிப்படுத்துது. பாடல்கள் வெறும் பேக்ரவுண்டுக்கு மட்டும் இல்லாம கதையின் எமோஷன்ஸோட கலந்து டிராவல் ஆகுது. நெயில் டைமண்ட் பற்றி தெரியாதவங்களுக்கும் இந்த மியூசிக் எளிதா அவங்க மனசும் தொடும் வகையில பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த படத்துடைய ஒளிப்பதிவு ரொம்ப சிம்பிளாகவும் நேர்த்தியாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்ஸையும் அழகுபடுத்தணும்னு நினைக்காம கதைக்கு தேவையான எமோஷன்ஸை மட்டும் முன்னிலைப்படுத்தி இருக்காங்க. மேடை நிகழ்ச்சிகள், வீட்டுக்குள் நடக்கும் காட்சிகள் என எல்லாமே இயல்பா படமாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த படத்துல ஹியூ ஜாக்மன் வழக்கமான ஹீரோ ஸ்டைல்ல இல்லாம ஒரு எளிய மனிதனா தெரிகிறாரு. லைட்னிங் என்ற கதாபாத்திரத்துல தன்னை வெறும் நெயில் டைமண்டோட இம்பர்சனேட்டரா மட்டும் காட்டிக்காம மக்களுக்கு ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வேண்டும்னு நினைச்சு தன்னுடைய தோற்றத்திலிருந்து தொடங்கி நடிப்பு, பாடல் என எல்லாவற்றிலும் முழு ஈடுபாட்டோட நடிச்சிருக்காரு. இவருக்கு இருக்கிற இந்த தீவிரமான பேஷன் பல இடங்கள்ல காமெடியாகவும் அதே நேரத்துல அவரை நேசிக்கவும் வைக்குது. கேட் ஹட்சனுக்கும் இந்த படத்துல அதிகமான எமோஷனல் ஸ்கோப் இருந்தது. மனவேதனை, கோபம், தளர்ச்சி போன்ற உணர்ச்சிகளை இவங்க ரொம்ப நேச்சுரலா வெளிப்படுத்தி நடிச்சிருக்காங்க. இருவரும் சேர்ந்து நடித்த இடங்கள் எல்லாம் அது ஆக்டிங் மாதிரியே தெரியாம உண்மையான ரிலேஷன்ஷிப் போலவே நாம ஃபீல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு இந்த ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் ரொம்ப ரியலா இருந்தது. மொத்தத்துல இந்த ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸால தான் இந்த படம் உயிர் பெற்றதுன்னு சொன்னா தான் சரியா இருக்கும். அடுத்ததா இந்த படத்துல காட்டக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் 17 ஆண்டுகள்ல நடக்குது. ஆனா இது எல்லாமே ஒரு சின்ன காலத்துல நடந்தது போல காட்டிட்டாங்க. இந்த டைம் பேசேஜ் சரியா ஹேண்டில் செய்யப்பட்டிருந்தா இந்த படம் இன்னும் பல மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அடல்ட் கண்டென்ட் எதுவும் இந்த படத்துல இல்ல. இப்போதைக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இல்ல. மொத்தத்துல இந்த படம் பெரிய புகழ் மற்றும் பெரிய வெற்றிகளை பற்றி சொல்ற படம் இல்ல. நம்ம சுற்றி இருக்கிற சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு ஆழமான கதைகள் இருக்க முடியும் என்பதை ஞாபகப்படுத்துற படம். சில இடங்கள்ல சிரிக்க வைக்கிற இந்த படம் சில இடங்கள்ல ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தது. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம பார்த்தா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.